பண்ணிட்டியா? வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாரன் பேசுகிறேன். இப்போ இது பேர் தான் வந்து லைப்போமா. லைப்போமா அப்படின்ட்டுனா என்னென்னா, இது வந்து ஒரு இங்கேயே காமிச்சிட்டேன், இது வந்து ஒரு நான் கேன்சரஸ் க்ரோத். அதாவது இந்த கட்டி என்றுமே புற்றுநோய் ஆகாது. உடம்புல இது ஒன்றாவும் இருக்கலாம், உடம்பு ஃபுல்லாக மல்டிப்புளாக இருக்கலாம். இப்படி தடவினாவே அங்கங்கே தெரியுதுமாங்க. இப்போ இங்கே திருப்புங்களேன், இங்கே எங்கேயோ தெரியுது, நீங்களே இங்கே உடம்புல எல்லா இடத்துலையுமே வரும், எங்கே வேணால் வரும். இது மோஸ்ட்லி பெயின்லெஸ்ஸாக இருக்குங்க, பெயின்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப ரேராக இது வந்து வலி காஸ் பண்ணும். இது வந்து ஜெனட்டிக். இப்போ இவங்க அப்பாவுக்கு இருக்காமா? இவங்க அப்பாவுக்கு இருக்கும், அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வரலாம். நிறைய பச்சை முட்டை குடிச்சா நான் பார்த்துருக்கேன், நிறைய பச்சை முட்டை குடிக்கிறவங்க இது வந்து என்னோட ஆய்வில் எவ்வளோ தூரத்துக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப்னு தெரியல. அதே மாதிரி நிறைய எக் பிராய்லர் முட்டை நிறைய சாப்பிட வேணாம்னு சொல்லுவேன் இந்த கொழுப்பு கட்டி இருக்கவங்கள. நான் சொல்கிறேன் என் பேஷண்ட்டுக்கு இது வந்துட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து கார்ட்னர் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து ஒரு ரேர் ஜெனட்டிக் கண்டிஷன். இது இங்கே மட்டும் இல்லாமல் உடம்புக்குள்ள நிறைய பகுதியில், அதாவது வயிற்றுல, குடல், இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கு, பின்னாடி முதுகுல நிறைய இடத்துல வருது இல்லையா, அதே மாதிரி உடம்புக்குள்ள வரும். குடல்ல, பெருங்குடல், சிறுங்குடல்ல, கோலன்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலன்ல வர கட்டி, கொழுப்பு கட்டி 100% புற்றுநோய் ஆயிரும். அதை கார்ட்னர் சிண்ட்ரோம். அது எங்க வேணா வரலாம், இங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வரலாம், பல் இந்த இடத்துல கூட வரலாம், எங்க வேணா வரலாம். அந்த கார்ட்னர் சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு ஜெனட்டிக் ஃபெமிலியல் தான். அந்த கார்ட்னர் சிண்ட்ரோம் வந்து எப்பயுமே கோலன்ல வந்து 100% அது கேன்சர் ஆகும். அதே மாதிரி பித்தப்பையில வரும், பாலிப் மாதிரி, கொழுப்பு கட்டி மாதிரி, அதுவும் புற்றுநோய் ஆகலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் பக்கத்தில் காமிக்குவேன். இது வந்து ஹாட்டா இல்லை. இன்னொன்று வந்து டெர்கம்ஸ் டிசீஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து இங்கே நீங்கள் காமிச்சிங்களாமா? அதை கையில் இந்த இடத்துல வீக்கமாக இருக்கு. இப்போ அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கை ஒல்லியா இருக்கு, இன்னொரு கை கொஞ்சம் குண்டா இருக்கு, இங்க வந்து கொழுப்பு கூட இருக்கு இவங்க அம்மாக்கு. அப்ப அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்குன்றாங்க. அது வந்து டெர்கம்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லு. அது வந்து ட்ரங்க்ல வரும். கால் நிறைய பேருக்கு காலில் வந்து, சாரி மேம், நிறைய பேர் காலில் வந்து முட்டிக்கு கீழே பெருசா கொழுப்பு சதை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெருசா இருக்கும். அது வந்து டெர்கம்ஸ் டிசீஸ்னு வரும். இன்னொன்று உங்களுக்கு அந்த கையில காமியண்டா, இந்த கையில எங்கே காமிச்சிங்க? ஆக்சுவலி ஒரு மெல்லகு சைஸ்க்கு தான் இருக்கு இங்க இருக்கிறது. தொட்டு பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இது இப்படி வந்ததா பின்னாடி பெருசாச்சோ. ஓகே, இந்த மேட்லங்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, ரொம்ப நாள் குடிகாரங்களா இருக்காங்கல்ல, அந்த குடிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு கழுத்து சுத்தி தோள்பட்டையில மட்டும் அந்த ஃபேட் படியும். அது இருக்கு. இன்னொன்று லிவர் ஃபெயிலியர் ஆகுதுல, லிவர் பாதிச்ச எல்லா ஆண்களுக்கும், பெண்களுக்கு, ஆண்கள் மோஸ்ட்லி, ஆண்களுக்கு லிவர் ஃபெயிலியர்ல இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் போல மார்பகம் இருக்கும், கைனகோமாஷியா. பின்னால லிவர் சிரோசிஸோட ஒரு சிம்டம் வந்து அவங்களுக்கு செஸ்ட் பெருசாகும். ஆண்களுக்கு கைனகோமாஷியா இருக்குன்னா லிவரை கிளென்ஸ் பண்ணி பாருங்க நான் சொல்லுவேன். நிறைய மஞ்சள் கரு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அது மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. பட் எவ்வளோ தூரத்துக்கு அது சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூஃப் இருந்தால் சொல்லணும். அதனால அது எனக்கு நான் அதை சொல்றதில்ல. பட் நான் மஞ்சக்கரு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவேன். நிறைய மஞ்சக்கரு சாப்பிட்டா ஆண்குறி கொஞ்சம் சிறுத்துட்டு செஸ்ட் பெருசாகிற மாதிரி சிம்டம்ஸ் வைஸ் பார்க்கும்போது தோன்றனால ஆண்கள் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. கருமுட்டை யாருக்கு இருக்கு? பொம்பளைங்களுக்கு தான் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு கருமுட்டை இல்லை, விதப்பை தான். அப்போ நிறைய கருவை சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் டிஃப்ரென்ஸ் வருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால நான் அதை சொல்லுவேன். இன்னும் இந்த விஷயம் எப்படின்னா, லிவர் சிரோசிஸ். இப்போ என்னோட வீட்டுக்காரோட பெரியப்பா வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தார். அவங்களுக்கு என் மாமியோட அக்கா ஹஸ்பண்ட், அவங்க நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப வருஷம். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது இல்லை, குழந்தை இல்லை. அவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவங்கள எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அவருக்கு வந்துட்டு நான் பிகினிங்கில் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து அவரோட ட்ரெஸ் சட்டை போடாமல் தான் இருப்பாங்க வயசானவங்க, வெறும் வேட்டி மட்டும் தான், கைலி மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து அவருக்கு நார்மலாக தான் இருந்தது, செஸ்ட் வந்து நார்மல் ஃப்ளாட்டாக இருந்தது. திடீர்னு அவருக்கு செஸ்ட் வந்து பிரெஸ்ட் மாதிரி 2 பக்கம் பெருசாயிட்டு வந்தது. அப்போதான் அவர் பிளட் வாமிட் பண்ணாரு. அப்போ வந்து அவருக்கு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் ஆகி லிவர் சிரோசிஸ்லாம் கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணோம். அப்போ நான் அவருக்கு லிவருக்கு ட்ரீட் பண்ணி மருந்து கொடுக்க இந்த கைனகோமாஷியா ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ சம்திங் ரிலேட்டட் வித் லிவர் இது ஆகுதுன்னு அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் போது தான் எல்லா லிவர் சிரோசிஸ்க்கும் கைனகோமாஷியா வரும்,
லிவர் ஃபெயிலியருக்கு மார்பக வளர்ச்சி, மார்பகத்தில் அந்த ஃபேட் வந்து படியும். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் கழுத்து சுற்றியும் வரும். நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு லிவர் ஃபெயிலியரில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் கூடி நெத்தி கருப்படிக்கும், கருப்பாகும் தான். லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த கருப்படிக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இது எனக்கு புதுசாக இருந்தது. லைவாக நான் ஒருத்தரை பார்க்கும் போது எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் அவர் எனக்கு நல்லா ஆயிடுச்சு, மருந்து வேணாம் பாரு. திருப்பி அவர் செஸ்ட் ப்ராமினன்ஸ் வரும்போது நான் சொல்லுவேன், அங்கிள் திருப்பி உங்களுக்கு கைனகோமாஸ்டியா டெவலப் ஆகுது, லிவர் நீங்கள் திருப்பியும் பண்ணணும் பார்க்கணும்னு சொல்லுவேன். கேட்க மாட்டார், பிளட் வாமிட் பண்ணிடுவார். அவர் போட்டு லைக் பண்ணிடுச்சு, எண்டோஸ்கோப் போட்டு பேண்டு போட்டு அப்படியே அந்த பிளட் அப்படியே லிட்டராக வாந்தி எடுப்பார். சரியான லிவர் ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது. ரொம்ப வருஷம் ஹோமியோ மெடிசனில் ஒரு குட் சோல் தான் அவர். பாவம் ஒரு மாதிரி ஐயோ நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேனே, கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் வயசானவங்க வந்து நம்ம அது கஷ்டமாக நினைக்க மாட்டோம். பட் அவர் ஹில் ஃபீல் சாரி ஃபார் தட் அண்ட் ஹில் சே தேங்க்யூ. நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா, என்னை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, என்னை சரி பண்ணிட்டீங்க, என்னை காப்பாற்றி கொடுத்தீங்க, எனக்கு மறுஜென்மம் கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்துச்சு இப்போ எங்கள் மதுரையிலலாம் பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நிறைய யாருமே சாரியை ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்மளை கஷ்டப்படுத்தும் போது தேங்க்யூ சொல்ல மாட்டாங்க. அந்த நம்ம இதாகும் போது அது ரெண்டுமே கிடைக்கும் போது நம்மளுக்கு பார்க்கும்போது அது கஷ்டமா தெரியாது. அந்த அங்கீகாரம்ன்றது, நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே. ஒரு சின்ன பாராட்டு, நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாராட்டு, உடனே நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும், அந்த சோர்வு இருக்காது. அவங்கள பார்த்துக்கிறது நம்ம கடமை தான், பார்த்துக்க தான் போகிறோம், என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும். ஆனால் சொல்லும் போது அது நல்ல மனுஷங்க, இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும்னு தோணும். அதில் அவர் வந்து ஒரு குட் சோல். அவர் இப்போ உயிரோட பல வருஷம் ஆச்சு அவர் இறந்து போய். ஆனால் அவர் வந்துட்டு நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு தேங்க்ஃபுல்லாக இருப்பார், சாரி ஃபீல் பண்ணுவார். அவர்கிட்ட அதை கற்றுக்கிட்டேன். எல்லாத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குவோம்ல, அதில் அவர் ஒரு குட் சோல். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் தூக்கியே வச்சுருப்பாராம், ரொம்ப செல்லமாக. ஸோ இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்குது, லிவர் தொப்பை இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஸ்ட் கொஞ்சம் பெருசாகும். ஆம்பளை பசங்களுக்கே தொப்பை இருக்குது, பொம்பளை பிள்ளைகளுக்கே தொப்பை இருக்குன்னா சீக்கிரம் செஸ்ட் பெருசாகும். அது லிவர் அன்ஹெல்த்தியோட சைனாக நான் எடுத்துக்குவேன் எப்பயுமே. அது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி எடுத்துக்கிட்டு நான் லிவரை கிளென்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை ஃப்ரீ பண்ணுவேன். நான் எப்பவுமே லிவர் தான் யோசிப்பேன். உங்களுக்குமே லிவர் தான் நான் கிளென்ஸ் பண்ண கொடுத்தேன் 2 months முன்னாடி. பட் இப்போ இந்த கட்டி வந்துட்டு ஆக்சுவலி நான் கர்ப்பப்பையில் இருக்க ஃபைப்ராய்டு கட்டி கரையிறதுக்கு மருந்து கொடுத்தேன். அதுலேயும் இது குறைதான்னு பாருங்க. ஆனால் அன்னைக்கும் இது காமிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இது அதே சைஸ் இருக்கா, குறைஞ்சிருக்கா? அதே சைஸ் தான். இதுக்கு நான் இன்னும் மருந்தே ஆரம்பிக்கல. இதுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. லைப்போமான்றது கொழுப்பு கட்டி தாங்க. இதுக்குள்ள இருக்கிறது ஃபேட் தான். ஆனால் இதுவே சில கண்டிஷன்ஸ் இருக்கு, கார்ட்னஸ் மாதிரி அது இது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கோலன்ல தான் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அறிகுறி. கோலன் ஸ்கேன் பார்த்தீங்களா? கொலனோஸ்கோபி இதை பார்த்துருக்கீங்க? கொலனோஸ்கோபி விட்டு குடல் பார்த்தீங்களா? பார்த்தா தான் தெரியாது, அது தெரியாம போயிடும். பட் அந்த சிண்ட்ரோம்ல இப்போ நம்ம பரம்பரையில ஒருத்தவங்களுக்கு, இப்போ உங்க அப்பாவுக்கு இருக்கு, உங்க அப்பாவோட அப்பாவோ இல்லை அண்ணன் தம்பி யாருக்கோ குடல் சம்பந்தமான புற்றுநோய்கள் இருக்குன்னு கன்ஃபார்மா இருக்குன்னா உங்களுக்கு அப்ப நீங்க அந்த வந்து இது வெறும் லைப்போமாவா இல்லை உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கார்ட்னர்ஸான்னு பார்த்து டக்குன்னு காலகாலத்தில் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல புற்றுநோய் இல்ல. புற்றுநோய் இல்லைன்னா அப்ப இது சாதாரணமா உடம்புல மேலாப்புல வரக்கூடிய கொழுப்பு கட்டி தான். லைப்போமா 90% இதே நீங்க இப்ப யாராவது பாக்குறீங்க, இது என்னது 10 பேர் கேட்பாங்கல்ல, அதுக்காண்டி கரைக்கணுமே தவிர இது என்றுமே கொழுப்பு கட்டி புற்றுநோய் ஆகாது. கொழுப்பு கட்டி புற்றுநோய் ஆகாது. இது உடம்பெல்லாம் நிறைய வரும். இதனால எந்த ஆபத்துல அழகுக்கு பார்க்க உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்களே, நீங்க இதை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கு இல்லை, ஒல்லியா இருக்கவங்களுக்கு கூட கொழுப்பு கட்டி இருக்கும். அதுக்கு குண்டா இருக்கல, இது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் தான். ஆனால் ஒரு 5-10% கோலன்ல வரக்கூடிய ஒரு கொழுப்பு கட்டி வந்து பின்னால 100% மாறலான்னு ஆய்வுகள்ல எழுதியிருக்காங்க. அதுவும் தெரியாது. அது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி கொழுப்பு கட்டி நிறைய உடம்புலாம் இருக்கிற ஃபேமிலியில இருக்காங்க. அந்த ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு குடல் புற்றுநோய் வந்திருக்குன்னா, ஸோ இந்த கார்ட்னர் சிண்ட்ரோம்ல நம்ம ஃபேமிலி ஜீன்ல இருக்கா, அந்த ஜீன் தான் நம்ம இன்ஹெரிட் பண்றோமா, நம்மளுக்கு அது இருக்கான ஒரு கொலனோஸ்கோபி அடிக்கடி ஸ்கேனோ செக் பண்ணி பார்த்துக்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தானே. பல பேரை காப்பாத்திடலாம். இல்லை இதை பத்தி தெரியாம அலட்சியமா
ஏன்னு கவனிக்காம இருந்துருவாங்கல்ல. இந்த இந்த கையில மட்டும் வந்து அது வலிச்சு அதுக்கு என்கிட்ட நிறைய ஒரு ஒரு பொண்ணெல்லாம் இருக்கு. சித்ரா ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இவ்வளவு பெரிய கொழுப்பு கட்டி அந்த வீடியோ எடுத்த ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு, வெறும் அந்த கொழுப்பு கட்டி கொடுத்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு பேட் ஆஃப் ஃபேட் வந்து இப்ப இந்த கை விட இந்த கை குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா? குண்டா இருக்கு. இந்த கை விட இந்த கை ரொம்ப குண்டா இருக்கு, லூசா இருக்குது. இந்த இடத்துல மட்டும் வலிக்குதுன்றீங்க, இந்த இடத்துல ஒரு மேடா இருக்கு, கொழுப்பா இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் உங்களுக்கு 2 கை ஈவனா இருக்குல்லடா. நம்ம வெயிட் மொத்தமா வெயிட்ட குறைக்கிறோம், மாஸ் பண்றோம். ஓகே, வெயிட் குறைக்க ஹோமியோல சூப்பர் மருந்து இருக்கு. இந்த கை வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு அப்பர் பார்ட் ஒல்லியா இருக்கும், இடுப்பு கால் குண்டா இருக்கும். அது வந்து ஜெனட்டிக், அம்மா மாதிரி உடல்வாகு, அத்தை மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கால் இடுப்பு ஒல்லியா இருக்கும், மேல மட்டும் குண்டா இருக்கும். ஒபிசிட்டில நிறைய டைப்ஸ் இருக்கு. கை மட்டும் எனக்கு வந்து இந்த கை குண்டானது என்னோட 40 தான். அதுக்கப்புறம் தான் இது வந்து டபுள் த சைஸ் குண்டா இருந்துச்சு. ரெகுலரா எலிப்டிக்கல் ட்ரெயினர்ல சைக்கிளிங் அந்த எக்ஸசைஸ் பண்ணி தான் இந்த கையை குறைச்சேன். இந்த கை குறைக்க கொஞ்சம் டைம் எடுக்குது தான், ஆனா இன்னும் நான் முழுசா குறைச்சி முடிச்சேன்னு சொல்ல முடியாது. இப்பதான் அந்த எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடும். இந்த கழுத்துல மட்டும் ஹம்ப் மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் வந்து ஆல்கஹாலிக்ல வரலாம், ஆல்கஹாலிக்லயும் வரலாம், ஜெனட்டிக்காவும் வரலாம். அது வந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா கழுத்து எலும்பு தேய்மானமாக வச்சு நர்வ் கம்ப்ரெஷன் ஆகி தலை சுற்று, இல்லை அண்ணாந்து பார்க்க கஷ்டம், இல்லை பார்க்க கஷ்டம், ட்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி ஒரு கொம்பு இருக்க மாதிரி இருக்குன்ட்டுன்னு வருவாங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இதில் இருக்கிற ஃபேட்டை வந்து டிசால்வ் பண்ணணும். நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் நீங்கள் ஓவரால் வெயிட் குறைக்க பண்ணுங்கள். நான் அதுக்கு மருந்தா கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 4 மாதம் போட்டு இதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கர்ப்பப்பை கட்டியெல்லாம் கரைச்சப்பறம் இதுக்கு ஆரம்பிச்சு நான் அப்புறம் இதையும் உங்களுக்கு நல்லா சரி பண்ணிட்டு நான் மருந்து கொடுக்க போகிறது இன்னும் 4 மாதம் கழிச்சு தான். அதுக்கப்புறம் இது கரைஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுவோம். ஆனால் அன்னைக்கு எப்படி அடையாளம் வச்சுக்கிறது உங்களை நீங்கள் தான்ட்டுன்னு சரி பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடல. இங்கே வாங்க, கை காமிடா. இவங்களோட கை ரேகை மாறாதுல்ல. கை ரேகை வந்து ஒன்று இப்படி இருக்கு, ஒன்று இப்படி இருக்கு, இன்னொன்று இங்கே வருது, இங்கே வந்து இருக்கு. ஆனால் இது ரெண்டும் ஏதோ பின்னி பிணைஞ்சிருந்தா தான் ரொம்ப லவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இது தனி கோடு, இது தனி கோடாக நிற்கிது. எனக்கும் ஒன்றும் பின்னி பிணைஞ்சலாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த காலத்துல இப்படி வச்சுலாம் பார்ப்பாங்க, இது வந்து நிலா மாதிரி வருதான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே 2 இருந்தால் 2 குழந்தைதான். அதெல்லாம் நிஜமா பொய்யாலாம் தெரில. ஆனால் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க சித்ரா, இங்கே 2 கோடு இருக்கா? கரெக்டாக எனக்கு 2 குழந்தைங்க தான் இருக்கு. உங்களுக்கு 1 தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 1 தானா? நிஜமா? இதெல்லாம் நிஜமா? இவங்களுக்கு பாரு 1 தான் இருக்கு. தெரியுதா? தெரியுதாடா? இங்க 1 தான் இருக்கு. எனக்கு பாரு 2 இருக்கு. நான் 4 குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சேன். சாருக்கு தான் அந்த எண்ணத்தோட நீ என் பக்கத்துல வராதுன்ட்டு அவருக்கு அதுக்கு மனசுல அவருக்கு 1 போதுனாரு. ஆனா பரவாயில்ல. இந்த கோடுல நிஜமா? இதெல்லாம் நிஜமா போய் தெரியல எனக்கு. ஆனா கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்கு 1 கோடு தான் இருக்கு. ஒரு பொண்ணு, எனக்கு 2 கோடு இருக்கு. பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. அப்படி இந்த கோடு நீளமா அந்த பையன் குட்டியா அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. மொத்தத்துல இங்க வந்து என் கையை பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்குலாம் எவ்வளவு கிளியரா இருக்கு இல்ல? பாருங்களேன், கொச்சமுச்சான்னு வாழ்க்கையில இப்படி இருந்தா ரொம்ப பிரச்சனைகளா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிரச்சனைகள்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்ப. உங்களுக்குலாம் பிரச்சனை நிறைய பேரோட இதுவெல்லாம் சால்வ் பண்றீங்களா? அதனால அதை சரியா போயிடுச்சுங்களா? தெரியல. கடவுள் வந்து எனக்கு செய்யும் போது என்னன்னே தெரியல. எனக்கு ஒருவேளை நான் வேலையே பார்த்தது இல்லை, பாத்திரம்லாம் விளக்குனதே இல்லை. அதெல்லாம் நிறைய வேலையெல்லாம் பார்த்துதான் இது கொஞ்சம் கை மாறுமா? அப்படி இருக்கா? குழந்தைலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கையால் எந்த வேலையுமே பார்க்காதனால ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அப்படிதான் பண்ணுவேன். ஒரே இப்போ பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, ஏதாவது வேலை பார்த்துருந்தா மேபி இதெல்லாம் ஃபேட் ஆகி ரேகெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஆமாம், மாறாது. ஆனால் இந்த ரேகையை பார்த்தா ஜோசியக்காரங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கடவுள் பல நாட்டோட மேப்பை வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க சொல்றீங்களா? அம்மா நிறைய கொஞ்சம் அதுதான் மேபி நிறைய வேலை பார்த்தா ஹார்டா இருந்தா இந்த சாஃப்டா இருக்கலாம் மறைஞ்சி இந்த ஸ்ட்ராங்கா தெரியல. மொத்தத்துல வந்துட்டு எல்லாரோட வீட்லயும் குழந்தை இல்லைன்ற வீட்டுல அவங்களோட தலையெழுத்தை நல்லா திருத்தி எழுதுற அளவுக்கு இந்த ரேகை இருக்கு.
எத்தனாயிரம் பேர் குழந்தை பிறந்திருக்கு இந்த கையில். அதனால் அது போதும், நல்லதே நடக்கும். பிரச்சனையாக நினைக்காதப்ப பிரச்சனையாகவே இருக்காது. லவ் யூ ஆல். நன்றி. எந்த பிரச்சனை கண்டுக்கவே மாட்டேன்.